இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. ஆளுநரை இன்று காலை 11 மணிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆளுநர் ஆர்.என். ரவியை இன்று காலை 11 மணிக்கு சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் கே. பழனிசாமி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்து சென்ற நிலையில் ஆளுநரை பழனிசாமி சந்திப்பது கவனம் பெறுகிறது. ஆளுநர் ஆர்.என். ரவியை இன்று காலை 11 மணிக்கு சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் கே. பழனிசாமி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு விவகாரங்கள் அடங்கிய மனுவை அளிக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை காலை 11 மணிக்கு சந்திப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரம் என்ன? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் குறிப்பிட்டபடி இன்று காலை 11 மணி அளவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திக்க இருக்கிறார். மிக முக்கியமாக ஜனவரி 20ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கூட்டத்தொடருக்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு விவகாரங்கள், தமிழக அரசுடைய பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆளுநருடன் எதிர்க்கட்சித் தலைவர் ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சித் தலைவர் சுமத்தி வரக்கூடிய ஒரு சூழல்ல அது தொடர்பாகவும் நிச்சயமாக தமிழக ஆளுநருடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 கூட்டத்தொடர்களில் தமிழ்நாடு ஆளுநருடைய செயல்பாடுகள், தமிழ்நாடு அரசு அந்த செயல்பாடுகளை விமர்சித்த நிலையில் ஜனவரி 20ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் ஆளுநர் உரையுடன் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த சந்திப்பின் மூலமாக பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டு பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்கள் மீதான புகாரை மனுவாக அளிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கருதப்படுகிறது. நிச்சயமாக ஸ்டாலின், இன்னைக்கு தமிழக அமைச்சரவை கூட்டமும் நடைபெற இருக்கிற நிலையில இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.